வணக்கம் நண்பர்களே. எங்கள் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம பார்க்க போறது பிப்ரவரி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கான முழுமையான ராசி பலன்கள். இந்த வீடியோவில் உங்களோட தொழில், வேலை, பணம், குடும்பம், காதல், ஆரோக்கியம், மனநிலை எல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதையடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரியும், மனசு தெளிவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். இந்த நேரம் கடகம் ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப கூர்மையாக இருக்கும். யாரு உண்மையா இருக்காங்க, யாரு நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சுலபமா உணர்வீங்க. சில நேரம் காரணமே இல்லாம மனசு இது சரியில்லைன்னு சொல்லும். அந்த உணர்ச்சியை அலட்சியப்படுத்தாதீங்க. ஆழமான யோசனைகள். சாதாரண விஷயங்களை கூட ஆழமா யோசிப்பீங்க. நான் வாழ்க்கையில சரியான இடத்துல இருக்கேனா, இதுதான் எனக்கு வேண்டிய வாழ்க்கையா அப்படின்னு கேள்விகள் வரும். இது குழப்பம் கிடையாது, வளர்ச்சிக்கான ஆரம்பம். பழைய நினைவுகள், பழைய சம்பவங்கள், பழைய மனிதர்கள் நினைவுக்கு வரலாம். சில நினைவுகள் சந்தோஷம் தரும், சில நினைவுகள் மனச கனக்கச் செய்யும். அதை தள்ளி போட முயற்சி செய்யாதீங்க. அது நடந்துச்சு, நான் இப்போ வளர்ந்துட்டேன்னு மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டாலே போதும். தனிமை தேடும் மனசு. கூட்டத்துல இருந்தாலும் தனியாக இருக்கணும் போல தோணும். அது மனச்சோர்வு கிடையாது, உங்களோட மனசு ஓய்வு கேக்குது, அவ்வளவுதான். அந்த நேரத்துல அமைதியா இசை கேட்பது, எழுதுவது, சும்மா யோசிப்பது எல்லாம் நல்லது. உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள். ஒரு நாள் ரொம்ப நம்பிக்கையா இருப்பீங்க, அடுத்த நாள் சின்ன விஷயத்துக்கே மனசு உடையும். இது தற்காலிகம், உங்களை நீங்களே குறை சொல்ல வேண்டாம். அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நேரம். மற்றவர்கள் சொல்வதை அதிகமா மனசுல போட்டுக்குவீங்க. அனைத்திற்கும் பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க. சில விஷயங்களை விடுறதுதான் மன அமைதிக்கு நல்லது. என்ன செய்யலாம்? மனசுல வர்றதை எழுதி போடுங்க. நம்பிக்கையுள்ள ஒருத்தரிடம் மனசு திறந்து பேசுங்க. தூக்கத்தை தவிர்க்காதீங்க. தனக்காக தினமும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க. சுருக்கமாக, மனசு கனக்குது போல தோணும், ஆனா அது மாற்றத்திற்கான சின்ன வழி. நீங்க பலவீனமானவர் கிடையாது, உணர்ச்சி வசப்படுறவர். இந்த காலம் முடிஞ்சா மனசு இன்னும் வலுவாகும். மெதுவாக ஆனால் உறுதியான மாற்றம். இந்த காலம் கடகராசிக்காரங்களுக்கு திடீர்னு பெரிய திருப்பங்கள் வர்ற மாதிரி இல்ல, ஆனா வாழ்க்கை மெதுவா சரியான பாதைக்கு நகரும். நீங்க கவனிச்சிங்கன்னா முன்பை விட இப்ப முடிவுகள் கொஞ்சம் பரிபக்குவமா இருக்கும். நான் என்ன பண்ணணும்னு யோசனை. வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜில நிக்கிற மாதிரி உணர்வு வரும். அது சோர்வு கிடையாது, இது உங்க வாழ்க்கைய மறுபடியும் செட் பண்ணும் நேரம். பழைய பழக்கங்கள், பழைய தவறுகள் இவையெல்லாம் நினைவு வந்து இதை இனிமேல் மாற்றணும்னு மனசு சொல்வது நல்ல சிக்னல். பொறுப்பு அதிகரிக்கும். குடும்பம், வேலை, உறவுகள் எல்லாத்திலும் பொறுப்பு கூடும். சில நேரம் எல்லாமே ஏன் மேலதான்னு தோணலாம், ஆனா இதுவே உங்க வாழ்க்கைய ஒரு லெவலுக்கு கொண்டு போகும். புதிய பாதை பற்றிய எண்ணங்கள். வேலை மாற்றம், இடம் மாற்றம் அல்லது வாழ்க்கை முறை மாற்றம் பற்றி யோசனை வரும். உடனே முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலம் யோசிக்க, திட்டமிடத்தான். அடுத்த கட்ட நடவடிக்கை கொஞ்சம் காலத்துக்கு பிறகே சரி. மற்றவர்களிடமிருந்து விலகும் மனசு. முன்னாடி போல எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு மனசு ஓடாது. உங்களுக்கு தேவையில்லாத உறவுகளிலிருந்து மெதுவா விலகுவீங்க. அது சுயநலமில்ல, சுய பாதுகாப்பு. வாழ்க்கை உங்களை சோதிக்கும். சில விஷயங்களில் தாமதம், தடைகள் வரும். அது தோல்வி கிடையாது, நீ இதுக்கு தயாரான வாழ்க்கை கேட்கிற சின்ன சோதனை. உள்ளுக்குள்ள உருவாகும் தெளிவு. குழப்பம் போல தோணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு உருவாகும். யார நம்பணும், எதை விடணும், எதை பிடிக்கணும், இதெல்லாம் தெளிவா புரிய ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை பற்றிய உணர்வு. எதிர்காலம் பற்றி பயம் வரலாம், ஆனா அந்த பயம் உங்களை பாதுகாப்பா முடிவெடுக்க உதவும். அதனால அந்த பயத்தை எதிரியா பார்க்காதீங்க. பிலோ. வாழ்க்கை மெதுவா மாறுது, பொறுப்பு கூடுது, அதே நேரம் மன வளர்ச்சியும் நடக்குது. அவசரம் வேண்டாம், நேரம் சரியாக கொண்டு வரும். நீங்க நினைக்கிறத விட வாழ்க்கை உங்க பக்கம்தான். காதல் வாழ்க்கை. இந்த காலம் கடகராசிக்காரங்களுக்கு காதலில் உணர்ச்சி அதிகமா இருக்கும் நேரம். நீங்க காதல்னு வந்தா முழு மனசையும் கொடுக்கிறவர். அதனால சின்ன விஷயம் கூட மனச ஆழமா பாதிக்கும். சில நேரம் அவர் அல்லது அவள் என்னை உண்மையிலே புரிஞ்சுக்கிறார்களா அப்படின்னு சந்தேகம் வரும். அது உங்க அன்பு குறைஞ்சதால இல்ல, எதிர்பார்ப்பு அதிகமாதால. இங்க கவனிக்க வேண்டியது, உங்க மனசுக்குள்ள போட்டு வைக்காம அமைதியா பேசுங்க.
கோபமா பேசினா பிரச்சனை பெருசாகும், மென்மையா பேசினா இன்னும் நெருக்கம் வரும். காதலில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம். தொடர்பு, பேசுறது, சந்திக்கிறது குறைஞ்சா தவறான எண்ணங்கள் வரும். நம்பிக்கைதான் முக்கியம். ஒரு நாள் பேசாம இருந்தாலே நான் முக்கியமில்லையோன்னு நினைக்காதீங்க. உங்க மனசு ரொம்ப நாசுகானது, அதை நீங்களே பாதுகாக்கணும். ஒற்றை காதல் அல்லது பழைய காதல் நினைவுகள். பழைய காதல் நினைவுகள் திடீர்னு மேல வரலாம். அது திரும்ப சேரணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க எவ்வளவு வளர்ந்துட்டீங்கன்னு வாழ்க்கை நினைவூற்ற சின்ன தருணம். திருமண வாழ்க்கை. திருமணமானவர்களுக்கு இந்த காலம் புரிதல் தேவைப்படும் நேரம். உங்க துணை உங்க மனச படிச்சுக்க மாட்டாங்க. அதனால எதிர்பார்ப்ப குறைச்சு சொல்றத தெளிவா சொல்லுங்க. சின்ன தவறுகளை பெருசாக்காதீங்க. விட்டு கொடுத்தா உறவு இனிமையா இருக்கும். குடும்ப பொறுப்புகள் காரணமா சோர்வு வரலாம். ஒரு சின்ன பாசம், ஒரு வார்த்தை, அதுவே பெரிய மாற்றம் கொண்டு வரும். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுகளில் தாமதம், குழப்பம் வரலாம். அதுக்காக மனசு உடைய வேண்டாம். தாமதம் நல்ல முடிவுக்காகத்தான். இந்த காலம் அவசரமா ஓகே சொல்ல வேண்டிய நேரமில்லை. உங்க மனசுக்கு அமைதியா இருந்தாதான் சரியான உறவு. பெற்றோர் அல்லது குடும்பத்தின் பங்கு. காதல் திருமண விஷயங்களில் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கும். சில நேரம் கருத்து வேறுபாடு வரும். அத மெல்ல சமாளிச்சா முடிவு உங்க பக்கம் திரும்பும். என்ன செய்தா நல்லது? உணர்ச்சியை கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க. சந்தேகத்தை வளர விடாதீங்க. பேசாமல் இருக்காதீங்க. உங்களுக்கான மதிப்பை நீங்களே குறைக்காதீங்க. வருமான நிலை. இந்த மாதம் உங்களுடைய வருமானம் நிலை பெற்றதாக இருக்கும். வேலை பட்டியலோ, தொழிலிலோ அல்லது சிறிய வியாபாரத்திலோ புதிய வாய்ப்புகள் வரும். ஆனால் விரைவு எதிர்பார்க்காதீங்க. பழைய முயற்சிகளின் பலன் மெதுவா வரும். அதற்கு கவனமாயிருங்கள். செலவுகள். தேவையான செலவுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக குடும்பம் மற்றும் வீடு சம்பந்தமானவை. வீணான செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் மாத முடிவில் நிம்மதி குறையும். சிறிய விஷயங்களில் இப்பணத்தை செலவு செய்யலாமான்னு எச்சரிக்கை எடுத்தால் நன்மை. குறிப்பு: சின்ன சின்ன செலவுகள் கூட கணக்கில் வைக்கலாம். கடன் அல்லது வட்டி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. கடன் அல்லது கடன் வாங்கல். கடன் கொடுப்பது அல்லது வாங்குவது இந்த மாதம் சரியான நேரம் அல்ல. தவறான முடிவுகள் எதிர்காலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். கடன் இருக்கிறவர்களுக்கு தவிர்க்க முடியும்னா அதிக செலவுகளை நீக்குங்கள். முக்கிய பரிகாரங்கள். பணம் சம்பந்தமான சந்தேகம் வரும்போது மேலாளரிடம் அல்லது நம்பிக்கையுள்ள ஒருத்தரிடம் ஆலோசனை பெறுங்கள். தினசரி செலவு சேமிப்பு திட்டம் உருவாக்குங்கள். தேவையில்லாத பொருட்கள் வாங்காமல் இருப்பது நல்லது. பணம் சம்பந்தமான சந்தேகங்கள். சில புதிய வாய்ப்புகள் வரும், ஆனா அவை சுலபமா முன்னேறாது. திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய நன்மை கிடைக்கும். ஒரே நாளில் பெரிய பணம் வருவதாக எதிர்பார்க்காதீங்க. மொத்தமாக இந்த மாதம் உங்கள் மனசு வலுவாகவும், வாழ்க்கை மெதுவா முன்னேறியும், உறவுகளில் நல்ல புரிதலும், பொருளாதார நிலை சீராகவும் இருக்கும். பொறுமையுடன் செயல்பட்டு மன அமைதியை காப்பாற்றினால் மாத முடிவில் நீங்கள் சந்தோஷம் மற்றும் நிம்மதியை அனுபவிப்பீர்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ராசிபலன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.